ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இன்னைக்கு நம்ம டிட் யூ நோ சீரீஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? நம்ம இந்த டிட் யூ நோ சீரீஸில் சிக்ஸ்த்துலேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் டாப்பிக்கும் ஒவ்வொரு லெசனாக வந்து கவர் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 4வது வீடியோ. சரியா? 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 4th லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் டாப்பிக்கை முக்கியமான பாக்ஸ் டாபிக் வந்து நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ எல்லாரும் வந்து நோட்டு பென் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சொல்ல சொல்ல ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உலகின் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஓகேவா? அதாவது இந்த கேள்விகள் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா. அதாவது கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சிந்து சமவெளி நாகரிகம், சீன நாகரிகம், அதுக்கப்புறம் மெசபடோமியா நாகரிகம், இந்த மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் சிந்து சமவெளி பற்றி தான் அதிகமாக படிப்போம். மெசபடோமியா நாகரிகம் பற்றி கம்மியாக தான் படிப்போம். ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் தான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல போட்டு வந்துடும். ஸோ அது வந்து தவறு. ஸோ இந்த விஷயத்த கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படிங்கிறது மெசபடோமியா நாகரிகம் தான். 6500 ஆண்டுகள் பழமையானது. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது தூங்கா நகரம் பற்றி கொடுத்துருக்காங்க. பொதுவா இந்த லெசனை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு மதுரையை பத்தி, அதாவது பழங்காலத்துல மதுரை எப்படி இருந்துச்சு, காஞ்சி எப்படி இருந்துச்சு, பூம்புகார் எப்படி இருந்துச்சு, ஸோ இங்கெல்லாம் வந்து துறைமுகங்கள் எப்படி செயல்பட்டுச்சு, அதுக்கப்புறம் வணிகங்கள் வந்து எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தாங்க இந்த பாடத்துல வந்து ஃபுல்லாவே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பழைய கால தமிழகத்துல உள்ள ஆட்சியாளர்கள் வந்து எப்படி இருந்தாங்க, அவங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பழங்கால தமிழகத்துல உள்ள கைவினை பொருட்கள், அப்புறம் சந்தைகள்லாம் எப்படி வந்து நடந்துச்சு, அப்புறம் உற்பத்தியாளர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கடல் கடந்து நடந்த வணிகம்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கல்வி, நீர் மேலாண்மையில வந்து தமிழகம் வந்து எவ்வளவு தூரம் வந்து சிறந்து இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த பாடத்துல பொதுவாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. மதுரை, காஞ்சி, பூம்புகார் இந்த நகரங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு பாடத்துல இருந்து தான் நம்ம இந்த பாக்ஸ் டாபிக் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? சரி, ஓகேப்பா. இப்ப தூங்கா நகரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மதுரைக்கு ஏன் தூங்கா நகரம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறத இந்த பாக்ஸ்ல நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகையான அங்காடிகள் மதுரையில் இருந்தன. அதாவது நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு சொல்லி 2 மார்க்கெட் வந்து இருக்குமாப்பா. அதாவது கடை வீதி வந்து மார்க்கெட் வந்து இருக்குமா. இந்த நாலங்காடி அப்படிங்கிறது எப்படின்னா பகல்ல ஃபுல்லா இருக்கக்கூடியது. அல்லங்காடி அப்படிங்கிறது இரவுகள்ல ஃபுல்லா இருக்கக்கூடியது. அதாவது இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. நாலங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடியாகும். அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியாகும். அங்காடி அப்படிங்கிறது கடைகள்ப்பா. கடை வீதி, கடைகள்னு சொல்லுவோம் இல்லையா? மார்க்கெட்னு சொல்லுவோம் இல்லையா? சந்தைன்னு சொல்லுவோம். இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். அங்காடி அப்படின்னா கடை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இரவு நேரத்துலையும் இருந்திருக்கு, பகல்லையும் வந்து இருந்திருக்கு. இப்பயும் கூட மதுரை வந்து அப்படிதான். சிம்மக்கல் சைட்லாம் போனோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக பழம் வந்து இறக்குவாங்க. பூ மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, மாட்டுத்தாவணியில் அப்படிதான். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. ஆனால் இது இப்போ உள்ளது கிடையாது. அந்த காலத்துல இருந்தே மதுரை வந்து இப்படிதான் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. ஓகேவா? தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு பெயர் வந்ததுக்கான முழு காரணம் இதுதான். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு பாதுகாப்பாக மதுரை நகர் விளங்கியது. ச்ச! எப்படி இருந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கு? இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே ஒரு பெண்களால நைட் நேரத்துல வந்து பாதுகாப்பா வந்து முடியல. பெண்கள் ஏன், ஆண்கள் பாதுகாப்பா போறதே வந்து இன்னைக்கு இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து பயங்கரமா இருக்கு. ஆ இத்தனைக்கும் இவ்வளோ சிசிடிவி, இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ ஏஐ, இவ்வளோ வந்து போலீஸ் ஃபோர்ஸு, இவ்வளோ எல்லாமே இருந்தும், எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த புரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குன்னு பாருங்க. ஆனா அந்த காலத்துல எந்த விதமான சிசிடிவி கேமரா கிடையாது, இவ்வளோ ஃபோர்ஸ் கிடையாது, ஏஐ கிடையாது, டிஜிட்டல் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த காலத்துல எவ்வளோ தூரம் வந்து பகல்லையும் சரி, இரவுலயும் சரி பெண்கள் வந்து எவ்வளோ தைரியமா நடமாடி இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அடுத்தது தகவல் பேழை. இத பார்ப்போம்.
புகார பொறுத்தவரைக்கும் துறைமுக நகரம். அதாவது நம்ம புகார், மதுரை, காஞ்சி அப்படின்னு 3 ஊர் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பழங்கால தமிழகத்துல. ஸோ இங்க புகார் அப்படிங்கிறது எப்படின்னா துறைமுக நகரம். இப்ப எப்படி பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் இந்த கொச்சி, இந்த கோவா இந்த மாரி ஹார்பர் உள்ள ஏரியாலாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு ஏரியா தான் புகார். அப்புறம் மதுரை அப்படிங்கிறது வணிக நகரம். மதுரைய பொறுத்தவரைக்கும் பிசினஸ்ங்க. ஓகேவா? தொழில் தான். எல்லா பொருளும் இங்க தான் வந்து இறங்கும், ஏறும். ஏற்றுமதி, இறக்குமதி எல்லாமே இங்க தான் நடக்கும். ஸோ அதனால வணிக நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிய பொறுத்தவரைக்கும் கல்வி நகரங்க. ஸோ இந்த பாடம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது சொல்றேன். சீனால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியாளர் கூட நம்ம காஞ்சியில இருக்கக்கூடிய அ இதுல வந்து ஓகேவா? ஸோ காஞ்சியில வந்து படிச்சிருப்பாங்க. காஞ்சிய பொறுத்தவரைக்கும் நெறைய கல்வி சாலைகள் வந்து அந்த காலத்துல வந்து இருந்திருக்கு. கல்விக்கு சிறந்த இடம் வந்து காஞ்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த பாக்ஸ் டாபிக் பார்ப்போம். இங்க வந்து சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடுலாம் இப்ப உள்ள ஊர்கள்ல எத எத கவர் பண்ணியிருந்துச்சுன்னு குடுத்துருக்காங்கப்பா. ஜஸ்ட் இத வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சேர நாட பொறுத்தவரைக்கும் கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநில பகுதிகள். ஓகேவா? ஸோ கேரளா பெல்ட் கோவையிலிருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, நீலகிரி, கரூர் அந்த பெல்ட்லேருந்து அப்படி இந்த சைடு கன்னியாகுமரி வரைக்கும் ஃபுல் கேரளா வந்து சேர நாடு. ஸோ சோழ நாட பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு தெரியும் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். இது எல்லாமே வந்து சோழ நாட்டைச் சேர்ந்தது. பாண்டிய நாட பொறுத்தவரைக்கும் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எல்லாம் வந்து பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருந்துச்சு. தொண்டை நாட பொறுத்தவரைக்கும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் அப்புறம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பகுதி. ஓகேவா? சென்னை சைடு போகும் தெரியும். அந்த வடக்கு பகுதி அது எல்லாத்தையும் சேர்த்து தொண்டை நாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்கப்பா. ஓகேவா? ஸோ இதுதான். இத ஒரு ஒரு மேப் வச்சு இத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல கூட நம்ம ஓவர்வியூலாம் பார்ப்போம். ரிவிஷன்லாம் பார்ப்போம் இல்லையா? அந்த டயத்துல கூட உங்களுக்கு மேப்போட நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. சோழ நாடு சோறு உடைத்தது. சோழ நாடு வந்து சோறு உடைத்தது அப்படின்னா, அரிசி வந்து அப்படி விளையும். இன்னைக்கும் தஞ்சாவூர் தான் வந்து அதாவது வந்து நெற்களஞ்சியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா, ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சோழ நாட்டுல வந்து சோறு உடைத்ததுங்கிறது நெல் விவசாயம் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. பாண்டிய நாடு வந்து முத்துழைத்தது. பாண்டிய நாட்டுல வந்து முத்துக்கள் வந்து அதிகமா வந்து இருக்கும். சரியா? நம்ம வந்து இந்த கண்ணகி அந்த படத்துல அந்த இதுலயே வந்து கதையிலேயே வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ பாண்டிய நாட பொறுத்தவரைக்கும் முத்து தான் வந்து ஃபேமஸ். முத்துடைத்தது. சேரநாடு வேலம் உடைத்தது. சேரநாட பொறுத்தவரைக்கும் யானைகள் தான் ஃபேமஸ். இன்னைக்கும் நீங்க கேரளால பாருங்க, ஒரு ஊர்ல 10 யானைகள் இருக்கும். அங்கே சாதாரணமா கூட வீடுகள்ல கூட சாதாரணமான நபர்கள் கூட யானைகள் வந்து வளர்ப்பாங்க. சரியா? ஸோ சேரநாட பொறுத்தவரைக்கும் அதிகமான யானைப்படை வந்து யானைகள் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால வேலம் உடைத்தது. வேலம் அப்படின்னா யானை அப்படிங்கிறது பொருள். ஸோ அதனால வேலம் உடைத்ததுன்னு போட்டிருக்காங்க. தொண்டை நாடு வந்து சான்றோர் உடைத்தது. சரியா? அதாவது காஞ்சிபுரம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? கல்விக்கான சிறந்த இடம் காஞ்சிபுரம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால தொண்டை நாட்டுல வந்து காஞ்சிபுரம் வர்றதுனால அது சான்றோர் உடைத்தது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதிகமான அறிவாளிகள் வந்து அங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது. இது ரொம்ப முக்கியம்ப்பா கலைச்சொற்கள். இதுல இருந்தும் கேட்பாங்க. நம்ம நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு போயிடுறோம், தமிழ்ல கலைச்சொற்கள் இருக்கு. ஸோ அதுலேருந்து மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு நெனச்சுட்டு எக்ஸாம்க்கு போயிடுறோம். ஆனா இங்க அது வரமாட்டேங்குது. நெறைய இது வேற எது வருதுன்னு நம்ம கன்ஃப்யூஸ் ஆகுறோம். ஸோ இந்த ஏரியால இருந்தும் உங்களுக்கு கலைச்சொற்கள் கேட்பாங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ஓகேவா? இத பாருங்க. கடல் வர்த்தகம் அப்படின்னா மேரிடைம் ட்ரேட் அப்படின்னு அர்த்தம். கடல் வர்த்தகம். ஓகேவா? வெளிநாட்டவர் அப்படின்னா ஃபாரினர் நம்மளுக்கு தெரியும். கலத்தல் அப்படின்னா பிளெண்டிங். ஓகேவா? பிளெண்டிங். இப்ப முட்டைய அடிச்சு கலக்குவோம் இல்லையா? அதுக்கு பேர் வந்து பிளெண்டிங். ஓகேவா? கலத்தல் அப்படின்னு பேரு. அடுத்து நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி. ஓகேவா? நேர்மைனா இன்டெகிரிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. நியாயமான விலை அப்படின்னா லெஜிட்டிமேட் பிரைஸ். ஓகேவா? லெஜிட்டிமேட் பிரைஸ் அப்படின்னா நியாயமான விலை அப்படின்னு அர்த்தம். லெஜிட்டிமேட்னா நியாயமான அப்படின்னு அர்த்தம். பழமைத்தன்மை அப்படின்னா ஆன்டிக்யூட்டி. ஓகே. ஆன்டிக்யூட்டினா பழமை வாய்ந்தது, பழமைத்தன்மை அப்படின்னு அர்த்தம். புனைப்பெயர் அப்படின்னா சாப்ரிக்யூட். புனைப்பெயர் அப்படின்னா சாப்ரிக்யூட். அடுத்து நாணயச்சாலை அப்படின்னா மின்ட் அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஸோ இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாணயசாலை அப்படிங்கிறம்போது உங்களுக்கு வேற ஏதாவது குடுத்துருவாங்க. கரன்சி ஷாப், அ இந்த மாரி ஏதாவது காயின் ஷாப் அந்த மாரி ஏதாவது குடுத்துட்டு மின்ட்ன்னு குடுத்தாங்கன்னா, நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க. காயின் ஷாப் இந்த மாரி தானே வரும். மின்ட்ங்கிறது எப்படி வரும்? மின்ட்னா ஏதோ புதினாவ சொல்ற மாரி இருக்கு அப்படின்னு நெனச்சு விட்டுருவீங்க. ஆனா இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாணயச்சாலை அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து மின்ட். ஓகேவா? அடுத்து அகழி அப்படின்னா மோட். ஓகேவா? அகழினா மோட்டு. இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேப்பா. இதோட இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுச்சு. ஓகேவா? ஸோ இத எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னுமே வந்து நம்மள்ட்ட நெறைய பேர் வந்து கேட்குறீங்க. சார் இது வந்து பார்க்கணுமா? இது வந்து கவர் ஆகுமா? நம்மளுக்கு சிலபஸ்ல வருமா? நம்மளுக்கு எக்ஸாம் வருமா? இப்படிலாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க.
நீங்க எல்லாருமே வந்து எதுக்காக தயங்குறீங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. இங்க நெறைய பேர் வந்து பயப்படுறாங்க. 2வது கஷ்டப்படுறதுக்கு தயங்குறாங்க. சரியா? ஸோ இப்பயிலருந்தே நம்ம வந்து படிக்கணுமா? நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாமே, ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாமே அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க. ஸோ அதுக்குள்ள காலங்கள் கடந்துரும். உங்களுக்கு நீங்க நெனைக்கிறது வேற. ஆனா உங்களுக்கு தெரியாம இங்க பல பேர் உங்களோட வேலைய, உங்களோட அந்த போஸ்டிங்க எடுத்துக்கிறதுக்காக உங்களோட போராடிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். இங்க யாருக்குமே ஒரு ஆளுக்கு ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. இங்க 500 பேர் போஸ்டிங் வந்து ஒரு 50 போஸ்டிங் வந்து விடுறாங்க அப்படின்னா, அந்த போஸ்டிங்க்கு 5000 பேர் எழுதுவாங்க. புரியுதா? அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு எத்தன பேர் போட்டி போடுறாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அதுவே இங்க இங்க உங்களுடைய ஃபீல்டுல ஒரு 5000 போஸ்ட் வருது அப்படின்னா, அதுக்கு 10,00,000 பேர், 15,00,000 பேர் போட்டி போடுறாங்க. அப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எத்தன பேர் போட்டி போடுறாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு, நீங்க ஒவ்வொரு நாளையும் வந்து தள்ளி போடுங்க. சரியா? கஷ்டப்படுறதுக்கு நீங்க இன்னைக்கு பயந்தீங்க அப்படின்னா, உங்களால கிடைச்ச வாழ்க்கைய தான் வாழ முடியும். உங்களுக்கு புடிச்ச வாழ்க்கைய, நீங்க நெனச்ச வாழ்க்கைய என்னைக்குமே வாழ முடியாது. புரியுதா? இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஒரே பாறையில வெட்டுற கல்லு தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே பாறையில வெட்டுற 2 கல்லு, எந்த கல்லு உளியோட அடிய தாங்க முடியலையோ, அந்த கல்லு வாசல்ல படியா கிடக்கும். எந்த கல்லு உளியோட வலிய தாங்குதோ, அது கோயிலுக்குள்ள சிலையா இருக்கும். புரியுதா? நீங்க படியா இருக்கணுமா? இல்ல சிலையா இருக்கணுமா? அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இன்னைக்குனாலும் நீங்க கஷ்டப்பட தான் போறீங்க. எப்போனாலும் நீங்க கஷ்டப்பட தான் போறீங்க. கஷ்டப்படாம இங்க வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக நீங்க தயங்குறீங்க? தயங்காதீங்க. துணிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. நாளைக்கு நாளைக்குன்னு நீங்க காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட நேரம் எப்படி போகுதோ, அதே மாரி தான் உங்களுடைய வாய்ப்பும், நீங்க வெற்றி அடைவேன்னு நெனச்ச ஒரு செயலும் வந்து அதே மாரி கடந்து போயிரும். அந்த வெற்றியும் வந்து வராது. புரியுதா? அதனால நடக்கிறதுக்கு பாதை இல்லையே அப்படின்னு நெனச்சு அங்கேயே நின்னுட்டு இருக்காம, நடந்து நடந்து உங்களுக்கான பாதைய உண்டு பண்ணுங்க. சரியா? டிஎன்பிஎஸ்சில இப்படி கொஸ்டின் வந்துருச்சு, போன எக்ஸாம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நெனச்சு அதையே நெனச்சுக்கிட்டே இருக்காம, கஷ்டம் தான், உண்மதான், புரியுது. நல்லா புரியுது. அந்த கஷ்டத்துக்கான ஈடு எதுவுமே கிடையாது. நான் இப்படி 4 வார்த்தை பேசுறதுனால அந்த கஷ்டம் சரியாயிருமா? ஆகாது. உங்க வலிய நான் வாங்கிக்க முடியுமா? முடியாது. உங்க வீட்டுக்கு வந்து உங்கள நம்பி நீங்க அந்த வேலை கிடைக்கிறத நம்பி நீங்க பல கனவுகள வச்சிருந்திருப்பீங்க. அந்த கனவுகள் எல்லாத்தையும் நான் நிறைவேத்த முடியுமா? முடியாது. உண்மதான். ஆனால் இது எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னா, நீங்க மாறணும். உங்களுடைய சூழ்நிலை மாறணும். நீங்க வெற்றி அடையணும். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும். அப்பனா தான் இது எல்லாமே மாறும். அத மறந்துறாதீங்க. நீங்க இப்படி உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலயோ, நீங்க என்ன எக்ஸாம் இப்படி நடந்துருச்சே, இனிமே இப்படி வருமா? வராதா? அடுத்து கேள்விகள் கேட்பாங்களா? மாட்டாங்களா? சிலபஸ்லேருந்து வருமா? இப்படி நீங்க யோசிச்சுக்கிட்டே நீங்க ஒவ்வொரு காலத்தையும் கடக்கும்போது, உங்களோட வெற்றிக்கான சாத்தியக்கூறு வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். நீங்க வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறதுக்கான உறுதித்தன்மை வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். அந்த ஒரு பயத்துல, அந்த ஒரு ஆதங்கத்துல தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமையில தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? இத நல்ல முறையா எடுத்துக்கிறவங்க நம்மளோட தொடர்ந்து பயணிங்க. இத நம்ம வந்து தப்பா நெனைக்கிறோம். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து சப்போர்ட்டா பேசுற மாரி பேசுறோம். அப்ப டிஎன்பிஎஸ்சி பண்ணதெல்லாம் தப்பே இல்லையா? அப்படி கேட்கிறவங்க, நீங்க உங்களுடைய எண்ணங்கள்ல, நீங்க உங்களுடைய இதுல வந்து நீங்க வந்து எப்பயும் போல நீங்க இருக்கலாம். சரியா? உங்கள வந்து நாங்க எந்த டிஸ்டர்பும் வந்து பண்ணல. யார் யாரெல்லாம் நான் சொல்றது சரி அப்படின்னு வந்து உங்க மனசுக்கு படுதோ, அவங்க மட்டும் நம்மளோட தொடர்ந்து பயணிங்க. நீங்க எத்தன முறை கேட்டாலும், எப்ப எக்ஸாம் வரும்? எப்ப நடக்கும்? இப்ப நடக்குமா? சிலபஸ்லேருந்து வருமா? வராதா? எல்லா கேள்விகளுக்கும் இது ஒரே ஒரு பதில் தான். இது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. சரியா? நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க மட்டும் தான் உழைக்கணும். நீங்க மட்டும் தான் கஷ்டப்படணும். வேற யாருமே அத பண்ண முடியாது. ஓகேவா? இந்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களோட வெற்றிய உங்களால மட்டும் தான் கொண்டு வர முடியும். சரியா? வெற்றியோ, தோல்வியோ, நல்லதோ, கெட்டதோ அதுக்கு முழு காரணம் நீங்க மட்டும் தான். வேற யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? இந்த விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நன்மையும், தீமையும் பிறர் தர வாரா. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நம்ம தேர்ந்தெடுக்கிறது தானே தவிர, எதுவுமே நம்மளுக்கு யாராலும் வந்து நம்மளுக்கு வந்து சேராது. ஓகேவா? அப்படிங்கிறம்போது இத நல்லா மனசுல புரிய வச்சுக்கிட்டு, எது சரி அப்படிங்கிறத தெளிவா உட்கார்ந்து யோசிச்சு, அந்த சரியின் பக்கம் நடக்க ஆரம்பிங்க. சரியா? எல்லாரும் கூட்டத்தோட ஒண்ணு சொல்றாங்க, எல்லாரும் ஒண்ணு செய்றாங்கன்னு சொல்லி நீங்களும் செய்யாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை வேற, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் வேற, உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் வேற. நீங்க உங்களுக்கான வாழ்க்கை இலக்குகள் அப்படிங்கிறது வேற. மத்தவங்களுக்கு வேற. புரியுதா? அவங்க ஒரு பாதையில போறாங்க அப்படின்னு நீங்க அந்த பாதைய வந்து பின்தொடரக்கூடாது. உங்களுக்கான பாதைய நீங்க தான் உருவாக்கணும். சரியா? நல்லபடியா யோசிச்சு உங்களுக்கான பாதைய உருவாக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.